கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல நிறைஞ்ச மனசில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், உங்கள் எல்லா கடன் மாறணும், உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறணுன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா 27:6. யாக்கோபு வேர்பெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன். நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி அடைகிறது. எனக்கு எந்த ஒரு காரியத்தை நிலையாக செய்ய முடியலை. நிரந்தரமாக ஒரு வேலையில் நிற்க முடியலை. நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலையை செய்ய முடியலை. ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? என்னால் தெரிந்து கொள்ள முடியலை, புரிஞ்சு கொள்ள முடியலை. ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருந்தால் ஒரு 6 மாதம் 4 மாதத்தில் ஒன்றில் அவங்க அனுப்பிடுறாங்க, இல்லைன்னா நான் வெளியே வந்துடுறேன். எதுலேயுமே என்னால் வேர் பற்றி நிற்க முடியலை, குடும்பத்தை செடியாக வச்சுக்க முடியலை என்றெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யாக்கோபு வேர் பற்றி இனி நீங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளால் வேர் பற்றி நிற்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வேர் பற்றணும், வசனத்துக்குள்ளே வேர் பற்றணும். நல்ல குணாதிசயங்களில் நீங்கள் வேர் பற்றி நிற்கணும். விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தினால தான் உங்கள் ஆசீர்வாதங்களும் விழுந்து விழுந்து எழும்புது. வருது போகுது, வருது போகுது. நீயும் பாவத்தில் விழுந்து எழும்புற அப்படி போயிட்டுருக்க அந்த நிலைமை மாறி இனி பரிசுத்த வாழ்க்கையில் நீ வேர் பற்றி நிற்கணும். நின்னா நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். ஸோ வசனத்துக்குள்ளால், ஆண்டவருக்குள்ளால், பரிசுத்தத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய எல்லா போராட்டங்களும் கடன்களும் நீங்கும். நீ எது தொட்டாலும் உனக்கு பொன்னாகும். நீ செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த பரிசுத்த தெய்வம் உனக்கு துணை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி முத்துமாரி ஐயப்பன் தாங்கள். நான் ஒரு உணவகத்தில் பாத்திரம் கழுவும் வேலை செய்து வந்தேன். என்னை பற்றி யாரோ தவறாக சொன்னதால் என்னை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார்கள். நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் ஜெப கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். ஜெப வேளையில் சகோதரர் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கப்படும் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்கு வீட்டு வேலை மறுபடியும் கிடைத்தது. இப்பொழுது நான் அதிக சம்பளம் 27,000 வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். சில நேரங்களில் ஆண்டவர் வாசல் அடைக்கிறாருன்னா புதிய வாசலை திறப்பார். அதை விட நல்ல ஆசீர்வாதமான சம்பளம், அதை விட நல்ல வருமானத்துக்கு தான் வழி திறப்பார். நீங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் வாங்கினதை விட நல்ல சம்பளத்தில், பெர்மனன்ட் ஜாபில், சமாதானமாக வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாக்கோபு வேர்பற்றினது போல ஆண்டவரே, என் பிள்ளைகள் வசனத்தில் வேர்பற்றி, ஆண்டவருக்குள்ளே வேர்பற்றி, நல்ல குணாதிசயங்களில் வேர்பற்றி நின்று விழுந்து விடாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலன் கொடுப்பான் என்று சொன்னீரே. உலகத்தையே பலனால் நிரப்புவான் என்று சொன்னீரே. பலன் கொடுக்க முடியலை. நல்ல நிரந்தரமான வருமானம் இல்லை. கற்பத்தின் பலன் எனக்கு இல்லை. சொந்த வீட்டு பலன் இல்லை. நிரந்தரமான வேலை பலன் இல்லை என்றெல்லாம் சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு இனி நல்ல வரத்துள்ள பலனை தரும், நல்ல கற்பத்தின் பலனை தாரும், நல்ல நிரந்தர வருமானத்திற்கு வழியை திறந்து தாரும். ஊழியத்தில் வல்லமையின் வரங்கள் செயல்படட்டும். என் பிள்ளைகளுடைய போராட்டங்களின் நெருக்கடிகளை நீங்கி என் பிள்ளைகளின் விசாலத்தை காணட்டும் சாமி. விசாலமான ஒரு வாழ்க்கை, நலமும் விசாலமுமான கானான் தேசத்தை என் பிள்ளைகள் சுதந்தரிக்கட்டும். கானான் வேலையை சுதந்தரிக்கட்டும். கானான் தேசத்தினுடைய எல்லா நன்மைகளும் கிருபைகளும் என் பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கும்படி நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
உபாகம் 31:8 என் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இந்த வருஷம் முழுவதும் இதை நிறைவேற்றித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.